ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திருந்தோம், கரெக்டா? ஸோ டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்ல நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ டிப்ளாய்மெண்ட் மாடல் அப்படிங்கிறது உங்க பிசினஸ்ல நீங்க என்ன கைண்ட் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் மாடலை டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடலுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு நமக்கு. லைக் பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட்னு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஓகேயா? ஸோ அதுதான் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிசினஸ்ல நான் வந்து பப்ளிக் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடலை டிப்ளாய் பண்ணிட்டேன். ஓகே. பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்ன கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து என்னுடைய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ட்ட இருந்து நான் அவைல் பண்ணிக்கணும், அதாவது எடுத்துக்கணும், என்ன கைண்ட் ஆஃப் சர்வீசஸ்லாம் நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த பர்டிகுலர் கன்ஃபியூஷனுக்கு தான் ஆன்சர் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல். ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ட்ட இருந்து எல்லா சர்வீசஸுமே நான் வந்து எடுத்துக்க போறேனா, இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்க போறேனா அப்படிங்கிறது தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேயா? இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறது கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடலை ஏற்கனவே டிப்ளாய் பண்ணிட்டீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல. ஸோ இப்போ என்ன கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து உங்க பர்டிகுலர் கம்பெனிக்கு தேவைப்பட போகுது அப்படிங்கிற அந்த ஹவு, ஓகே, என்ன தேவைப்படுது அண்ட் எதுக்காக தேவைப்படுது, அது எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல். ஓகே. ஸோ நிறைய சர்வீஸ் மாடல் இருக்கு. அதுல வந்து நம்ம பிரைமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சர்வீஸ் மாடல். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஓகே. இது நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல வந்து ஐஏஏஎஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், அது வந்து பிஏஏஎஸ் பாஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், அதை வந்து சாஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம்ல. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டாபிக்கை மட்டும் பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்னிக்கல் கான்செப்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஐஏஏஎஸ் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவிக்கா நம்ம ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், ஒரு அனாலஜி பார்க்க போறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to compare with the ஐஏஎஸ். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இருக்கு, உங்ககிட்ட ஒரு பெரிய லேண்ட் இருக்கு, யூ ஓன் அ லேண்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன பெரிய ஆசை அப்படின்னா இந்த லேண்ட்ல வந்து நிறைய கிராப்ஸ் வந்து பிளான் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும், ஒரு லேண்டை நீங்க வந்து பிளான் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு டூ ஆல் தி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது அதுக்கு நிறைய வந்து எனர்ஜி அண்ட் டைம் அண்ட் மணி தேவைப்படும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு பிளவ் த லேண்ட், அதாவது நீங்க லேண்டை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும் பிளான்டிங்க்கு. அதுக்கப்புறமா நீங்க வந்து பிளான்ட் பண்ணணும் கிராப்ஸ். அதுக்கப்புறமா இரிகேஷன், ஸோ வாட்டரிங் பண்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டா? உங்களுக்கு நல்லா வந்து கிரீனிஷா, நல்லா வந்து லஸ்ட்ரஸா உங்களுடைய லேண்ட் வந்து நல்லா கிரீனிஷா இருக்கணும், நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்ற போது வாட்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஒரு இரிகேஷன் சிஸ்டமே வந்து ஒன்று செட்டப் பண்ணணும் உங்களுடைய லேண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து நீங்க தென் அண்ட் தேர் உங்க லேண்ட்ல வந்து பெஸ்டிசைட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து யூ ஹாவ் டு டூ பை யோர் செல்ஃப். ஓகேயா? அடுத்து வந்து ஹார்வெஸ்டிங். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஸோ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு டூ த ஹார்வெஸ்டிங். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்றதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிராக்டரா இருக்கலாம், இல்ல வந்து எல்லா கைண்ட் ஆஃப் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸுக்கு, இது எல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு லேண்டை நீங்க ஓன் பண்றீங்க, நீங்க அதுல வந்து கிராப்ஸ், ஃபுட் கிராப்ஸ் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து இவ்வளவு மேனுவல் எஃபர்ட் அண்ட் டைம் அண்ட் எல்லாமே தேவைப்படுது. கரெக்டா? ஸோ இது வந்து எதோட நம்ம கம்பேர் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் டெக்னிக்கலா பார்த்தோம்னா நீங்களே உங்க பிசினஸுக்கு தேவையான கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ், ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் எல்லாமே நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு உங்க பிசினஸ்க்கு தேவையான டேட்டா சென்டர் நீங்களே செட்டப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் மாடலோட நம்ம கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன் பிரிமிஸ் டிப்ளாய்மெண்ட் மாடல், அதாவது உங்க பிரிமிஸ்ல நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான டேட்டா சென்டர் பில்ட் பண்ணிக்கிறதுக்குரிய விஷயங்கள் மாதிரி இருக்கு. ஓகே. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆன் பிரிமிஸ்ல இருந்துச்சுன்னா எவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ல வந்து ஆன் பிரிமிஸ் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல் மாதிரியான ஒரு மாடல்.
இதுல வந்து நம்ம கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து நம்ம எந்த விதமான ஹெல்ப்புமே நம்ம எடுத்துக்கல, எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறோம். லேண்ட் நம்மளோடது, நம்மளே ப்ளவ் பண்ணிக்கிறோம், நம்மளே வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அண்ட் வாட்டரிங் பண்ணிக்கிறோம். வி ஆர் மெயின்டைனிங் த லேண்ட் அண்ட் ஹார்வெஸ்டும் பண்ணிடுறோம். ஸோ எல்லாமே நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ இது வந்து இந்த மாடல்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ கிளவுட் டெக்னாலஜிக்குள்ள வந்துட்டோம். வி ஆர் ஆக்சுவலி யூசிங் த கிளவுட் பேஸ்டு சப்போர்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றோம். நமக்கு ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு யூஸ் த ரிசோர்சஸ். ஓகேயா? அதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய விதமான சர்வீஸ் மாடல்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நானே பண்ணாம ஒரு லேண்ட் வச்சிருக்கேன்னா எல்லா விஷயங்களும் நம்மளே பண்றோம். கரெக்டா? ஸோ இதுல எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து வி கேன் கெட் இட் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் பீப்புள். ஓகே, நம்ம எப்படி நம்ம வேலையை குறைச்சிக்க போறோம்? ஸோ நம்ம வந்து எதுல ஃபோக்கஸ் பண்றோம்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். இஃப் யூ டேக் த பிசினஸ் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அதுல தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இருக்கிற சர்வீஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இந்த சர்வீஸ் மாடலை நம்ம இப்ப அக்ரிகல்ச்சரோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் லைக் ரெண்டிங் யுவர் லேண்ட். நீங்களே ஒரு லேண்டை வச்சு நீங்களே அதை வந்து மெயின்டைன் பண்ணி அதுல எல்லா விதமான கிராப்ஸையும் பிளான் பண்ணி நீங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா லேண்ட் மட்டும் உங்களுது கிடையாது. ஓகே, லேண்டை மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட இருந்து நீங்க ரெண்ட் அவுட் பண்ணிக்க போறீங்க. ஓகேயா? ஸோ அந்த ரெண்ட்டுக்கு பண்றதுக்கு யூ ஆர் கோயிங் டு பே பண்ண போறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து உங்க லேண்டை யூஸ் பண்ணி நான் வந்து கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற போது லேண்ட் வந்து உங்களுது இல்ல, லேண்ட் வந்து நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு ரெண்ட் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி. ஓகேயா? ஸோ இப்பயும் நீங்க என்ன பண்ண போறீங்க, கிராப் உங்களோடது, நீங்க தான் இரிகேஷன் சிஸ்டம் வச்சுக்கணும், இந்த லேண்ட்ல நீங்க பிளான்டிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்க தான் பண்ணணும். ஓகேயா? லேண்ட் மட்டும்தான் யூ ஆர் கோயிங் டு ரெண்ட் இட் அவுட். சிமிலர்லி ஐஏஎஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டெக்னிக்கலா பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து ஒரு லேண்டை வந்து ரெண்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஐஏஎஸ் அப்படிங்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்ல வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம ரெண்ட் அவுட் பண்ணிக்க போறோம். அதாவது வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை மட்டும் நம்ம கிளவுட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, கிளவுட் தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ், அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆன் பேமெண்ட். ஓகே, பே பண்ணி நீங்க இந்த வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை மட்டும் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ட இருந்து ரெண்ட் அவுட் பண்ணி யூ கோயிங் டு யூஸ் இட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ரைட். நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஐஏஏஎஸ் அப்படிங்கிற இந்த மாடல்ல நீங்க வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இப்போ கம்ப்யூட்டரும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உங்களுது கிடையாது, நீங்க ரெண்ட்டுக்கு வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து யூ கோயிங் டு ரெண்ட் அவுட் தட். ஓகேயா? ஸோ நீங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் யூ கோயிங் டு பே ஃபார் இட். ஓகே, ஸோ மித்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தான் உங்களுடைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணி, இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் ஆல் தோஸ் கம்ப்யூட்டிங் பவர் எல்லாமே நீங்க வந்து யூ ஆர் டேக்கிங் த ஹெல்ப் ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ். பட் நீங்க தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் லைசன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா டெவலப்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே உங்களோட ஒர்க்கா இருக்கும். ஸோ நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் ஆன் பேமெண்ட்ல ரெண்ட்டுக்கு யூ ஆர் கோயிங் டு டேக் இட் ஃப்ரம் த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ரைட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க வந்து இந்த ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஒரு ஸ்டோரேஜ்க்கா இருக்கட்டும் இல்ல வந்து சர்வருக்கா இருக்கட்டும் நீங்க வந்து பே பண்ண தேவையே இல்லை. பிகாஸ் இது வந்து நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லெஸர் ஃபார் யூ. ஓகேயா? ஸோ இதுல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஐஏஎஸ் அப்படிங்கிற கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஆன் டிமாண்ட் ஆன் பேமெண்ட் உங்களுக்கு சர்வர் இருக்கும். அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் இஸ் அவைலபிள் ஃபார் யூ. ஓகே, அண்ட் தி செக்யூரிட்டி அண்ட் ஃபயர் வால். ஸோ இந்த பர்டிகுலர் 3 ரிசோர்சஸ்மே உங்களுக்கு ஐஏஎஸ் அப்படிங்கிற இந்த கிளவுட் சர்வீஸ் மாடல்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிட போகுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதில் வந்து ஒரு கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல் யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டேன். ஓகேயா? இதில் நான் வந்து ஐஏஎஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சர்வீஸ் மாடல் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சர்வர், கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி இது மூணுமே வந்து எனக்கு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து ஆன் பேமெண்ட் எனக்கு வந்து கிடைக்க போகுது. மித்தபடி மித்த விஷயங்கள் லைக் as ஐ told யூ சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லனா ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், டிப்ளாய் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் நம்மளோட வேலை. ஸோ இந்த 3 விதமான முக்கியமான இந்த ரிசோர்சஸ் மட்டும்தான் இட் இஸ் அவைலபிள் ஃபார் அஸ்
from the cloud service provider. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஐஏஎஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சர்வீஸ் மாடல் நமக்கு வந்து நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குறாங்க. அதுல முக்கியமானது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் இஸ் ப்ரொவைடிங் யூ த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நான் எப்பயே சொன்ன மாதிரி ஐஏஎஸ்ல வந்து வி ஆர் ஹேவிங் த சர்வர், ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி. இது மூணு உங்களுக்கு கிடைச்சிருது. ஓகேயா? ஸோ இது எப்படின்னா நீங்க எதோட கம்பேர் பண்ணணும்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கு பிளான் பண்றதுக்கு. ஓகேயா? ஸோ அதே மாதிரி தான் ஐஏஎஸ்ல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர், ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே வந்து ரெடியா இருக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டை டெவலப் பண்றதுக்கு. ஓகே, ஸோ எப்படி வந்து அந்த கிராப்பை வளர்க்கறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த லேண்ட்ல ரெடியா இருக்கோ, அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடியா இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன ஜாப் ஆஸ் அ பிஸ்னஸ், நம்மள என்ன பண்ண போறோம்னா நம்ம தான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறோம், லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஓகே, அதை நீங்க தான் கான்ஃபிகர் பண்ண போறீங்க. ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் நீங்க தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போறீங்க. ஸோ மித்தபடி உங்க பிசினஸ்க்கு தேவையான என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ அதை நீங்க தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகேயா? ஸோ இது எதோட கம்பேர் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் கிராப்பை சூஸ் பண்ண போறீங்க. கிராப் என்ன கிராப் உங்க லேண்ட்ல வளர்க்கணுன்றத நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. நீங்க தான் பிளான்ட்டும் பண்ண போறீங்க. வாட்டரிங் நீங்க தான் பண்ண போறீங்க. அதுக்கு தேவையான இரிகேஷன் சிஸ்டமையும் நீங்க தான் வந்து பண்ண போறீங்க. ஸோ ஹார்வெஸ்டும் நீங்க தான் பண்ணிக்க போறீங்க. So இதுதான் வந்து comparison. To understand the IAS, we have seen it with a comparison with the agricultural thing. Okay. So this is the concept of IaaS. So அதுல வந்து we have seen one of the service provider who is nothing but Microsoft Azure. ஓகே, ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல்ல ஒன் ஆஃப் தி மாடல், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எகெயின் நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் கைண்ட் ஆஃப் அனலாஜி யூஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த தடவை நம்ம கிட்ட ஒரு அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இருக்க போது. பட் அந்த லேண்ட் வந்து எப்படிப்பட்ட லேண்டா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல ஃபர்டைல் அண்ட் வெல் சீசன்டான ஒரு லேண்டா இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய ஜாப் வந்து இந்த லேண்டை வந்து லீஸ்க்கு எடுக்க போறோம். ஸோ இந்த லீஸ்க்கு எடுத்த லேண்ட் வந்து ஆல்ரெடி நல்ல சீசன்டா இருக்கு, ஃபர்டைலா இருக்கு. ஸோ நம்ம எந்த விதமான கிராப்ஸையும் வளர்க்கறதுக்கு இந்த சாயில் வந்து இட்ஸ் ஆல்ரெடி வெல் சீசன்டு. ஓகேயா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் நம்மளுடைய கிராப்ஸை மட்டும் வளர்க்க போறோம். ஸோ இந்த லேண்ட் ஏற்கனவே அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து தே ஹாவ் அப்ளைட் த irrigation systems ஏற்கனவே they have kept it on the land, and soil enrichment இருக்கட்டும் இல்ல பெஸ்ட் கண்ட்ரோலா இருக்கட்டும் எல்லாமே இட்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் ஆன் தி லேண்ட். ஸோ ஆஸ் அ ஃபார்மர் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் நீங்க வந்து கிராப்ஸை வந்து பிளான் பண்ணி க்ரோ பண்ணி ஹார்வெஸ்ட் மட்டும் பண்ண போறீங்க. ஸோ நம்மளுடைய வேலை வந்து ஃபோக்கஸ் வந்து எதுல இருக்க போகுதுன்னா ஜஸ்ட் கிராப்ஸை வந்து பிளான் பண்ண போறோம், அதை நல்லபடியா வளர்க்க போறோம், அதை ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. இந்த பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாடலையும் நம்ம இதோட தான் கம்பேர் பண்ண போறோம் இப்போ. இப்ப இந்த சேம் கம்பேரிசனை பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ல எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம்னு பாருங்க. இந்த மாடல்ல பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாடல்ல எப்படி வந்து ஒரு அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வந்து ரெடி டு யூஸா இருக்கோ, நீங்க உங்க கிராப்ஸை வளர்க்கறதுக்கு தேவையான அந்த சாயிலுடைய அந்த கண்டிஷன் சாயிலா இருக்கட்டும், ஃபர்டைல் சாயிலா இருக்கட்டும், எல்லாம் ரெடிமேடா இருக்கோ, அதே மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்றதுக்கு உங்க ப்ரொடக்ஷன்ல அதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு ரெடியா அவைலபிளா இருக்க போது பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாடல்ல. ஓகே, ஸோ ஆஸ் அ டெவலப்பர் நம்மளுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சர்வீஸ் மாடல் இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க போய் உங்களுடைய அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போறீங்க அண்ட் டெப்ளாய் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு கவலையே வேண்டாம். இதை எப்படி நான் இதில் டெவலப் பண்றது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அதுக்கு நீங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பைத்தான் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸுமே வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல ரெடியா இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம ஆஸ் அ டெவலப்பர் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி யூஆர் கோயிங் டு டெவலப் யுவர் அப்ளிகேஷன். ஸோ நீங்க டெவலப்மெண்ட்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. மித்தபடி இந்த ஸ்டோரேஜை பத்தியோ இல்ல செக்யூரிட்டி பத்தியோ இல்ல நீங்க வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தியோ எதை பத்தி நீங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. ஈவன் சாஃப்ட்வேர் லைசன்ஸை பத்தி கூட நீங்க ஒரி பண்ண தேவையில்லை பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்ல. ஓகே, ஸோ நீங்க டெவலப் அண்ட் டெப்ளாய், இதுதான் உங்களோட ஜாப் இந்த பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாடல்ல.
ஓகே. மித்த எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடா வந்து இட்ஸ் கோயிங் டு பி அவைலபிள் ஆஸ் அ அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல எப்படி வந்து ஒரு லேண்ட் ஃபர்டைல் லேண்ட் உங்க கைக்கு கிடைக்குதோ அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல வந்து த பிளாட்ஃபார்ம் இஸ் ரெடி ஃபார் டெவலப்மெண்ட். ஓகே, ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா டூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸுமே ரெடியா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் யூ கோயிங் டு டெவலப் அண்ட் டெப்ளாய். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் இதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இந்த பாஸ் அப்படிங்கிற இந்த சர்வீஸ் மாடலை நமக்கு கொடுக்க போறாரு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சர்வீஸை ஆன் பேமெண்ட் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வழியா நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எங்கேயாவது இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரிமிஸ்ல வந்து இருக்காது அந்த டேட்டா சென்டர். இது வந்து ரொம்ப தூரத்துல எங்கேயோ இருக்க போது, ரிமோட் பிளேசஸ்ல இருக்க போது நம்ம வந்து த்ரூ தி இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம், ஆன் பேமெண்ட்ல இந்த சர்வீஸை எடுத்துக்க போறோம். ஸோ எல்லா சர்வீஸுமே, அதாவது நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு தேவையான எல்லா டூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸுமே வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற இந்த மாடல்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்க போது அதை நீங்க உங்க கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட ஆன் பேமெண்ட் ஆன் டிமாண்ட் தேவைக்கு மட்டும் பணம் கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இதுல வந்து ஆடட் அட்வான்டேஜ் ஒரு ஐஏஎஸ் கான்செப்ட் நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் மாடல்ல வந்து எப்படி உங்களுக்கு மூணே மூணு ரிசோர்சஸ் தான் அவைலபிளா இருக்கும், கரெக்டா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் கம்ப்யூட்டிங்க்கு வந்து உங்களுக்கு சர்வர் இருக்கும், கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும். இது மூணு மட்டும் தான் உங்களுக்கு ஐஏஎஸ் அப்படிங்கிற சர்வீஸ் மாடல்ல அவைலபிளா இருந்துச்சு. ஆடட் டு தட் பாஸ்ல வந்து உங்களுக்கு ஈவன் நீங்க வந்து சாஃப்ட்வேரை பத்தி கூட கவலைப்பட தேவையில்லை. சாஃப்ட்வேர் லைசன்ஸுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பாஸ்ல வந்து ஆன் டிமாண்ட் பே பண்ணி யூ கேன் ஆக்சுவலி யூஸ் த ரிசோர்சஸ். ஓகேயா? ஈவன் நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பைத்தான் வந்து வேணும் அப்படிங்கிற போது நான் வந்து சாஃப்ட்வேர் லைசன்ஸுக்கு வந்து நான் பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட எனக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 1 மந்த் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறேன் அப்படின்ற போது அந்த 1 மந்த்துக்கு மட்டும் நான் என்னுடைய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, ஸோ இங்க எனக்கு காஸ்ட்டுமே வந்து இந்த பாஸ்ல வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரெடியூஸ்ட். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போற முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுன்றது ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி இருக்கும். லைஃப் சைக்கிள்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்றேன். ஓகேயா? ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து என்னெல்லாம் லைஃப் சைக்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து யோசிக்கணும் என்ன அப்ளிகேஷன் பில்ட் பண்றது அப்படிங்கறத ஐடியா ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து அதை வந்து நம்ம ஒரு பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேயா? கிரியேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். பில்ட் பண்ணுவோம். அடுத்து பில்ட் பண்ணதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே இது நல்லா ஒர்க் ஆகுதுன்ற போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்ணுவோம். ஓகேயா? மெயின் என்விரான்மெண்ட்டில் டிப்ளாய் பண்ணிடுவோம். டிப்ளாய் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட வேலை முடிஞ்சிடாது, அதுக்கப்புறம் போஸ்ட் டிப்ளாய்மெண்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஸோ எப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆடட் ஃபீச்சர் வந்து உங்களுடைய வெப் அப்ளிகேஷன்ல நீங்க ஆட் பண்றீங்களோ அப்பெல்லாம் அதை வந்து நீங்க மெயின் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லயும் நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி நடக்க போகுது. இந்த லைஃப் சைக்கிள்க்கே வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நீங்க பில்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது, டெஸ்டிங்க்கும் ஹெல்ப் பண்ண போகுது, டிப்ளாய்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது, மேனேஜிங் அண்ட் அப்டேட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு வந்து இது எல்லாமே எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது ஒரு பிளாட்ஃபார்ம்ல. எப்படி வந்து இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கு, ஃபர்டைலா இருக்கு, யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் பில்ட் யுவர் யூ ஆர் கோயிங் டு கிராப் வந்து நீங்க வந்து சீட்ஸ் போட போறீங்க அண்ட் யூ ஆர் கோயிங் டு க்ரோ யுவர் பிளான்ட்ஸ். ஓகே, சிமிலர் டு தட். ஸோ இப்போ வந்து ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ இதுல வந்து பாஸ்ல வந்து த எக்ஸ்பென்ஸ் அண்ட் த காம்ப்ளெக்சிட்டி, அதாவது நீங்க ஒரு சாஃப்ட்வேர் லைசன்ஸ் வாங்கி தான் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கிடையாது. பிகாஸ் இந்த சர்வீஸ் மாடல்ல வந்து சாஃப்ட்வேர் லைசன்ஸுமே வந்து தேர்ட் பார்ட்டி கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் டிமாண்ட் வந்து உங்களுக்கு they are going to give it to you. ஸோ உங்களுக்கு தேவைக்கு மட்டும் you're going to pay and use it for it. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் மாடல்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா என்னெல்லாம் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க பாஸ்ல அப்படிங்கிறத நம்ம பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்ல பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த மூணு ஃபெசிலிட்டி, அதாவது ஐஏஎஸ் மாடல் நம்ம பார்த்த இந்த சர்வர், கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபயர்வால் அண்ட் செக்யூரிட்டி, இது மூணுமே வந்து பாஸ்ல இருக்கு. பிளஸ் நமக்கு இன்னும் ஆடடா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டு ஃபீச்சருமே வந்து நமக்கு ஆடட் டு த
பாஸ். ஸோ பாஸ் மாடல் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் மாடலை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஆன் டிமாண்ட் உங்களுடைய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேயா, த்ரூ தி இன்டர்நெட் கனெக்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வேலை வந்து ஜஸ்ட் நீங்க டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ண போறீங்க உங்களுடைய அப்ளிகேஷன். ஸோ நீங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் அ பாஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கிளவுட் எடுத்திருக்கேன். கூகுள் கிளவுட் ப்ரொவைடர் வந்துட்டு உங்களுக்கு ஹீ இஸ் கோயிங் டு ப்ரொவைட் யூ த பிளாட்ஃபார்ம். ஓகே, அது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு போறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு யூஸ் தட் பிளாட்ஃபார்ம் டு டெவலப் அண்ட் டெப்ளாய் யுவர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அவ்வளவுதான் நம்மளோட வேலையே. நம்ம இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை. இதை எப்படி கம்ப்யூட் பண்றது, இதை எப்படி ஸ்டோர் பண்றது, ஓ மை காட் இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, இல்ல என்ன ஓஎஸ் உடைய கெப்பாசிட்டி இது என்னுடைய அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு, ஆர்எல்ஸ் வாட் எல்ஸ் அபவுட் த டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் தேவைப்பட போகுது என்னோட அப்ளிகேஷனுக்கு, இந்த பத்தின ஒரி நமக்கு தேவையே இல்லை. பிகாஸ் இது எல்லாமே நீங்க வந்து உங்க கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட ஆன் டிமாண்ட் நீங்க பே பண்ணி யூ கேன் யூஸ் த சர்வீஸ். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து as I told you many times, நீங்க வந்து you're going to develop and deploy in the platform as a service. ஓகே, ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் நம்மளுடைய we will be owning the application. லைக் நீங்க என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கானது. ஓகே, யூ டெவலப் த அப்ளிகேஷன் இன் த பிளாட்ஃபார்ம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த பாஸ் மாடல். ஸோ இதுல வந்து நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து கூகுள் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேயா, ஸோ கூகுள் கிளவுட் வந்து கூகுள் ஆப் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று ப்ரொவைட் பண்றாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இட்ஸ் அ ஃபுல்லி மேனேஜ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேசிக்கா கிடைக்கக்கூடிய ஒரு ரிசோர்சஸ், ஒரு பாஸ் மாடலுக்கு தேவையான எல்லா ரிசோர்சஸுமே இந்த ஆப் இன்ஜின்ல இருக்க போகுது. ஸோ ஆஸ் அ டெவலப்பர் நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப் இன்ஜின்ல இருக்க போகுது. டெவலப்மெண்ட் டூல்ஸா இருக்கட்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் டூல்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடிமேடா அவைலபிளா இருக்க போது. நீங்க ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பில்ட் அண்ட் டிப்ளாய் யோர் applications. Okay, so you need not worry about the infrastructure or other things. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு பாஸ் மாடல்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த சர்வீஸ் மாடலை நம்ம திருப்பியுமே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அனலாஜியோட கம்பேர் பண்ண போறோம். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டே வரோம், கரெக்டா? ஸோ இந்த கான்செப்டையுமே நம்ம அதே சேம் அனலாஜியோட கம்பேர் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லைட்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட வந்து சொந்தமா ஒரு லேண்டே இல்லை. ஓகே, ஸோ நம்ம ரெண்ட் அவுட் பண்ண போறோமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்ட் பண்ணியும் லேண்ட் வந்து வச்சுக்க போறது கிடையாது. நம்ம தான் கிராப்ஸை க்ரோ பண்ண போறோமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிராப்ஸை க்ரோ பண்ண போறதும் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணவும் போறது கிடையாது. ஸோ நம்ம என்னதான் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபுட் கிராப்ஸ் எல்லாம் வந்து நல்லா வளர்ந்து ஃபுட்டா ப்ரிப்பேர் ஆகி இருக்கிற அந்த கடைசி ஃபுட்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ற ஒரு கன்சியூமரா தான் நம்ம இருக்க போறோம். ஓகே, ஸோ ஒரு ஃபார்மர் இருக்காரு. அந்த ஃபார்மர் வந்து அவரே என்ன பண்ண போறாரு, அவருடைய லேண்ட்ல வந்து ஃபுட்டை க்ரோ பண்ண போறாரு. நமக்காக வந்து வாட்டரிங் பண்ணி நல்ல ஹெல்தி கிராப்ஸா வளர்க்க போறாரு. அதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரெஷ்ஷா ஹார்வெஸ்ட் பண்ண போறாரு. அவரே நமக்கு ஃபுட்டையும் ப்ரிப்பேர் பண்ண போறாரு. நம்ம ஜஸ்ட் அந்த சாப்பாடை வந்து நம்ம வந்து ஒரு சாப்பாடா நம்ம என்ன பண்ண போறோம், இன்டேக் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரு கன்சியூமரா இருக்க போறோம். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஓ மை காட் இந்த லேண்டை நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ண போறேன், எப்படி வாட்டரிங் பண்ண போறேன், எப்படி வந்து கிராப்ஸை வளர்க்க போறேன், இதை எப்படி பெஸ்டிசைட் கொடுத்து நல்ல ஹெல்தியான பிளான்ஸா வளர்க்க போறேன் அப்படிங்கிற ஒரி வந்து நமக்கு தேவையே இல்லை. பிகாஸ் நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் இந்த எண்ட் ப்ராடக்ட்டை மட்டும், அதாவது அந்த ஃபுட்டா ப்ரிப்பேர் ஆகிருக்கிற ஹாட் அந்த ஃபுட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், என்ஜாய் பண்ண போறோம். ஸோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் டு டேபிள் சர்வீஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அனலாஜிய நம்ம என்ன பண்ண போறோம்னா, சாஸ் அதாவது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். இதே மாதிரி தான் இந்த கான்செப்டுமே. ஸோ இந்த சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படிங்கிற இந்த மாடல்ல நம்ம வந்து எதுவுமே பில்ட் பண்ணவோ கிரியேட் பண்ணவோ டெப்ளாய் பண்ணவோ பண்ண போறதே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறது இல்ல, நம்ம வந்து எதுவுமே புதுசா ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறது இல்ல, நம்ம வந்து எதையும் டிப்ளாய் பண்ண போறது இல்ல. நம்ம யாரா இருக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ட் யூசரா இருக்க போறோம்.
என்ன செய்ய போறோம்? ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேயா? ஒரு அப்ளிகேஷன், நல்ல அப்ளிகேஷன் இருக்கு. நான் என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ன்றத எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். எப்படி வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல இருக்கிற அந்த ப்ரொடியூஸை மட்டும் நீங்க வந்து உங்க கன்சியூமரா நீங்க வந்து ஒரு இன்டேக்கா ஒரு ஃபுட்டா நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அதே மாதிரி சாஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சர்வீஸ் மாடல்ல நம்ம வந்து ஒரு எண்ட் யூசரா இருப்போம். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருப்பாரு. அதை டிப்ளாயும் பண்ணிட்டாரு, டெஸ்ட்லாம் பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பெர்ஃபெக்ட்டா இருக்கிற அந்த அப்ளிகேஷனை நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம் த்ரூ த இன்டர்நெட். அவ்வளவுதான். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஓகேயா? ஸோ இங்கேயுமே உங்களுக்கு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த அப்ளிகேஷனை நீங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பே பண்ணி யூஸ் பண்ணிக்க போறீங்க. தட்ஸ் இட். ஓகே. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இங்கேயுமே கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு ஏற்கனவே நல்லா பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் அப்ளிகேஷனுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? பே பண்ணி யூஸ் பண்ணிக்க போறீங்க அந்த சர்வீஸ். ஓகேயா? ஸோ இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் நம்ம கம்பேர் பண்ணோம்னா உங்களுக்கு லேண்ட் நீங்க ஓன் பண்ண போறது இல்ல. யூ நாட் கோயிங் டு ஓன் ஈவன் த சாஃப்ட் வாட் இஸ் தட் கிராப்ஸ் வந்து நீங்க வந்து பத்தி கவலைப்பட தேவையில்லை. வாட்டரிங் பத்தி கவலைப்பட தேவையில்லை. நத்திங் எல்ஸ், ரைட்? ஹார்வெஸ்டிங் பத்தி கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த சாஸ்லயுமே நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தியோ, ஸ்டோரேஜ் பத்தியோ, இல்ல செக்யூரிட்டி பத்தியோ, இல்ல இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸை பத்தியோ, இல்ல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, இதை எப்படி டெஸ்ட் பண்றது, டெஸ்டிங்க்கு என்னெல்லாம் டூல்ஸ் தேவைப்படும், இல்ல டெப்ளாய் எப்படி பண்றது, இத பத்தின எந்த ஒரியும் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா, ரெடி டு யூஸ், ரெடிமேடா இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் ஆஸ் அ எண்ட் யூசர். ஓகே. ஸோ கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அவங்க தான் என்ன பண்ண போறாங்க? மெயின்டைன் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ அந்த ஆப் நமக்கு அவைலபிளா இருக்கணும். கரெக்டா? இப்போ நான் ஒரு ஆப்புக்கு வந்து பே பண்ணியிருக்கேன் யூஸ் பண்றதுக்கு. எனக்கு அது வந்து அவைலபிளா இருக்கணும். அவ்வளவுதான். அந்த சர்வீஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்க போறோம் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து. ஓகே. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? வாட் இஸ் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்? எகெயின் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து நம்ம ஐஏஎஸ் பாஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ ஐஏஎஸ்ல வந்து சர்வர் சர்வீஸ் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ், ஃபயர்வால் அண்ட் செக்யூரிட்டி இருந்துச்சு. பாஸ்ல வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து 5 சர்வீசஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சாஸ் சர்வீஸ் மாடல்ல, அதாவது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் மாடல்ல, ஈவன் தி அப்ளிகேஷன், நீங்க டெவலப் பண்ண அப்ளிகேஷனும் ஹோஸ்டடா ரெடியா இருக்கு. ஓகேயா? சோ அத வந்து ஆஸ் அ எண்ட் யூசர் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த சாஸ் மாடல். ஓகே. இதுதான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் மாடல். எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடா இருக்கு. ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு யூஸ் த சர்வீஸ். தட்ஸ் இட். ஓகே. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஏற்கனவே சாஸ் ப்ராடக்ட் கன்சியூமரா இருக்கும். கேன் யூ ஜஸ்ட் கெஸ் என்னெல்லாம் சாஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி? ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஆல்ரெடி யூசிங் த கூகுள் மெயில். கரெக்டா? நம்ம எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்றோம். நம்ம எல்லார்கிட்டயுமே கூகுள் மெயில் அக்கவுண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம என்ன என்ன பண்றோம்? இந்த கூகுள் மெயிலவே நான் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் என்ன பண்ண போறேன்? ஜஸ்ட் எனக்கு மெயில் வேணுமா, மெயிலிங் அட்ரஸ் வேணுமா, ஸோ ஐ எம் கோயிங் டு கோ டு த ஜிமெயில். எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். என்னுடைய வேலை வந்து எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி தான் கூகுள் டிரைவுமே. ரைட்? ஸோ கூகுள் டாக்ஸுமே நீங்க வந்து கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கூகுள் டாக்ஸ்ல வந்து உங்களுடைய பிசினஸ்க்குரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கூட வந்து கிரியேட் பண்ணுவீங்க. பட் இந்த கூகுள் டாக்ஸவே எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நமக்கு கவலை இல்லை. பிகாஸ் இது ஏற்கனவே ரெடிமேடா அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம ஒரு எண்ட் யூசர் தான். எப்படி வந்து அந்த ஃபுட் கிராப்ஸ்லாம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மர் வந்து அதை பத்திரமா வளர்த்து அதை ஃபுட்டா கன்சியூம் பண்ற அளவுக்கு வந்து வளர்த்து கொடுக்குறாரோ, அதே மாதிரி யாரோ ஒரு டெவலப்பர், ஓகேயா, அவர் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நம்ம யாரா இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எண்ட் யூசரா யூஸ் பண்றோம். எப்படி நம்ம அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி. ஓகே. நம்ம வந்து இத பத்தி ஒரி பண்றது இல்ல. சோ இங்க வந்து நம்ம டெவலப்பரே கிடையாது. நம்ம யாரா இருக்கோம்? சாஸ்ல வந்து நம்ம ஒரு எண்ட் யூசர்.
ஓகே. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? இப்போ கூகுள் மெயில் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ உங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஜிமெயிலை ஈஸியா யூஸ் பண்ண போறாங்க. ஓகேயா? ஸோ வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சிலதெல்லாம் பேமெண்ட்டோட இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து நம்ம பே பண்ணி அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து ஆஸ் அ எண்ட் யூசர் நம்ம இந்த சர்வீஸ் மாடல்ல யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா இதுதான். Okay, yeah. So I hope it is clear, right? So we have seen all the concepts. So நம்ம three types of service model பார்த்திருக்கோம். First வந்து IaaS என்ற model பார்த்தோம். Next one is actually we have seen the platform as a service. இப்போ இதுல வந்து software as a service பார்த்திருக்கோம். Okay. I hope these concepts are clear, right? ஒரு நல்ல ஐடி கெரியருக்காக பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கெரியர் கேப் நிறையா இருக்கலாம், இல்லை நீங்கள் நான் ஐடியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஏன் ஐடியில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே கரெக்டான ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ். ஆமாங்க, சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம். அதாவது அதில் 60% கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். பாயிண்ட் கிளிக் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் தான் நம்மளோட வேலைகள் இருக்கும். ஒரு 40% கஸ்டமைசேஷன் இருக்கும். அதில் சின்ன சின்னதாக கோடிங் வரதான் வரும். ஆனால் அதை ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறத விட உள்ளே போனதுக்கப்புறம் நல்ல ஈஸியாக வேலையும் பார்க்கலாம். வருடத்திற்கு 3 லட்சத்துலேருந்து 4.5 லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். அது ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 40% வரைக்கும் ஹைக் வரும். மினிமம் மேக்ஸிமம் 100%, 200% கூட ஹைக் இருக்கும். இதை நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. எங்களுடைய ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போனீங்கன்னா அதில் பிளேஸ்மெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிளேஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்களுடைய லிங்க்டின் லிங்க் இருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய ஜாப் ஓரியன்ட் ஜாப் ரெஃபரல்ஸ் கேரண்டீடு மற்றும் ரியல் டைம் ப்ராஜெக்டோட இருக்கக்கூடிய சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரைனிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட் போயிட்டு காண்டாக்ட் அஸ் செக்ஷன் போங்க. அங்கே ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய கெரியர் கவுன்சிலர் உங்களுக்கு ஒரு 1-to-1 கால் போட்டு சேல்ஸ்ஃபோர்ஸை பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் கைட் பண்ணுவாங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.